இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம விஜய் தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியலில் ஒன்றா தான் ஐயனார் துணை சீரியல் இருக்குது. இந்த விதத்தில் அடுத்த கட்டமாக ஐயனார் துணை சீரியலில் எந்த மாதிரியான கதைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து சீக்கிரமே சேரனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து அடுத்த கட்ட கதைகளும் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல்னா அது ஐயனார் துணை சீரியல் தான். அது மட்டும் இல்லாமல் ஐயனார் துணை சீரியலுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியலில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்குமே பிடிச்சமான ரசிகர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சேரனுக்குன்னு தனி ஒரு ஃபேன்ஸ் கூட்டமும், சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க எல்லாருக்கும் ஒரு தனி கூட்டமாகவும் தான் ரசிகர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிலாவுக்குமே ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதைகளத்தில் போய்கிட்டு இருக்க நம்ம ஐயனார் துணை சீரியல் இப்போ பல சுவாரஸ்யமாகவும் திருப்பங்களாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்லவன் இப்போ சேரன், சோழன், பாண்டியனுக்கு தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைகளத்தை கொண்டு அமைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பல்லவனும் வீட்டை விட்டு போயிட்டாரு. இதனால சொல்லிட்டு மனசுடைஞ்ச எல்லா அண்ணனுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல்லவனை தேடி எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு பாசமான ஒரு அண்ணன் தம்பிக்கு மத்தியில் நம்ம பிறந்திருக்கிறது நம்மளுக்கு தான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறாரு. அதாவது நம்ம வேற ஒரு அம்மா வயிற்றுல பிறந்திருந்தாலும் இவங்க தான் நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. இதை தொடர்ந்து தான் அடுத்த கட்ட கதைகளும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பல்லவன் அவங்களுக்கு தம்பி இல்லை, அதாவது சொந்த தம்பி இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துட்டு இதை தொடர்ந்து இப்போ கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாருமே ஒத்துமை ஆயிட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு சந்தோஷமான நியூஸாக இருந்தாலும் கூட அடுத்த கட்ட கதைகளமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரனுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா, சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம அண்ணன் வாழ்க்கை நம்மளால தான் வீணாக போயிடுச்சு, அதனால சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம அண்ணனுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் கார்த்திகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகாவுக்கும் அவங்க வீட்டில் அஸ்வின் அப்படிங்கிற ஒரு மாப்பிளையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து கார்த்திகாவுக்கும் அஸ்வினுக்கும் தீவிரமாக கல்யாண ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து தான் அடுத்த கட்டமாக சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் ரொம்பவே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து எப்படியாவது வந்து நிலா, சோழன், பாண்டியன் இவங்க எல்லாருமே சேர்ந்து சேரனுக்கு கார்த்திகா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து ஏற்கனவே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கும் போது தான் பல சிக்கலுக்கு அப்புறம் கார்த்திகாவும் வீட்டிலேயே அடைச்சி போட்டதுனால வர முடியல அப்படிங்கிறது உண்மையும் கூட. இந்த வாட்டி கண்டிப்பாக சேரன் கூட கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லைன்னா அவங்க அம்மா திரும்பவும் வந்து கார்த்திகாவை மிரட்டி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அப்படின்னு கதைகளத்தை கொண்டு போவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான கதைகளத்தை கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடந்தது அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த பற்றின கருத்துக்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல அப்டேட்டுகளுக்கு நம்ம வெத்தலை பெட்டி சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.